இன்றைக்கி ஆப்டிடியூடில் ஸ்பீடு டைம் டிஸ்டன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸில் ஸ்பீடு டைம் டிஸ்டன்ஸ்னால் என்னன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்த்தோம். செகண்ட் கிளாஸ் வந்து போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி தேர்ட் கிளாஸு ஃபைனல் கிளாஸு ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸுடைய ரேசஸ் அண்டு சர்க்குலர் ட்ராக்ஸ். இதோடைய பேசிக் கான்செப்ட்லாம் கொஞ்சம் பார்த்துடலாம். ஷார்ட்கட் கொடுக்குறேன், சரிங்களா? இது அதுக்கப்புறம் கொஷின்ஸ் டிஸ்கஷன் போகலாம். ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது இந்த ரேசஸ்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறேன். கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா புரிஞ்சிடும், அவ்வளோதான். ஸோ ஜென்ரலி நம்ம என்ன பண்ணுறோம், ரேஸ் அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் 2 பேர் இல்லாட்டி 3 பேர் நிறைய பேர் ஓடுறது தானே ரேஸ், சரிங்களா? ஸோ யார் வேகமாக ஓடிருக்காங்களோ அவங்க தான் வந்து வின்னு. அதான் அப்போ யார் வின் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் லென்த் ஆஃப் தி ரேஸ் அப்படிங்கிறது வந்து யார் வந்து வின் பண்ணியிருக்காங்களோ அவங்கள தான் கணக்கெடுத்துவோம், ரன் பண்ணவங்களும் கிடையாது, ஓகேங்களா? ஸோ லூசர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த வின்னர் டிஸ்டன்ஸை வச்சுக்கிட்டு பீட் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் ஸ்டார்ட் டிஸ்டன்ஸ். ஸோ ஜஸ்ட் இந்த ஃபார்முலாஸில் அப்படி கோ த்ரூ பண்ணிக்க, நமக்கு ஃபார்முலா இல்லாமலே சால்வ் பண்ணுவோம், சரிங்களா? அதே மாதிரி வின்னர் டைம் அப்படிங்கிறது லூசர் டைம் மைனஸ் பீட் டைம் ப்ளஸ் ஸ்டார்ட் டைம். So winner times divided by loser distance, which is equal to the loser time by winner distance. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டு வச்சுருக்காங்க, அப்ளை பண்ணுவோம், பார்க்கலாம். அதே மாதிரி பீட் டைம் ப்ளஸ் ஸ்டார்ட் டைம் டிவைடட் பை பீட் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் ஸ்டார்ட் டிஸ்டன்ஸ், இது எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணலாங்க. அதே மாதிரி வந்து ஸ்டார்டிங் டைமு அதெல்லாம் வந்து 0ன்னு வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ பிஃபோர் தட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாருங்கள், எஸ்டிடி ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லாமே எஸ்டிடி தான். ஸ்பீடையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணால் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். இந்த ஃபார்முலாவை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன ஃபார்முலானா ரிலேட்டிவ் ஸ்பீடு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸில் இந்த ரிலேட்டிவ் ஸ்பீடை வந்து நம்ம சொல்லியிருப்பேன். ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீடு அப்படிங்கிறது போத் ஆர் இன் தி சேம் டைரக்ஷன். இவன் வந்து A கிலோமீட்டர் ஸ்பீடு, இவன் B கிலோமீட்டர் ஸ்பீடுனா A மைனஸ் B தான் ரிலேட்டிவ் ஸ்பீடு. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனாக இருந்தாங்க அப்படின்னா இது A, இது Bனா A ப்ளஸ் B, இது ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியாச்சு இல்லைங்களா? இதை வந்து ரிலேட்டிவ் ஸ்பீட்ஸ். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் போனோன்னா ஆட் பண்ணிக்கணும், சேம் டைரக்ஷன் போனோன்னா மைனஸ் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி ரிலேட்டிவ் ஸ்பீடில் சொல்லியாச்சுங்க, ஓகேங்களா? அடுத்து சர்க்குலர் ட்ராக்ஸ். ஸோ சர்க்குலர் ட்ராக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவே நம்ம விட்டுருக்கோங்க. ஸோ அந்த வீடியோவுடைய லிங்க்கு உங்களுக்கு வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். அந்த வீடியோவில் ஷார்ட்கட் கொடுத்துருப்பேன். அந்த ஷார்ட்கட் வந்து அப்படியே அழகாக புரியுன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ இன்றைக்கி ஷார்ட்கட்டு இந்த இதை பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த சர்க்குலர் ட்ராக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வட்டம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் பாருங்கள், போத் ஆர் இன் தி சேம் போகிறாங்க. சேம்னா மைனஸ் யூஸ் பண்ணணும், ஆப்போசிட்னா ப்ளஸ் யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். கொஸ்டின் என்ன கேட்பாங்க பார்த்தீங்க, இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்க. வென் வில் தே மீட் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி வென் வில் தே மீட் ஃபஸ்ட் டைம் அட் ஸ்டார்டிங் பாயிண்ட், ஆரம்ப புள்ளியிலிருந்து அவன் எப்போ மீண்டும் சந்திப்பார்கள், முதல் முறை எப்போது சந்திப்பார்கள்னு சொல்லி 2 கொஷின்ஸ் தான் கேட்பான், வேறு எந்த கொஷினும் கேட்க மாட்டாங்கப்பா, சரிங்களா? இந்த ஒன்றுன்னு போட்டிருக்கான் பார்த்தீங்களா, இந்த ஒன்றுலாம் வந்து இந்த ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர். ஒன்றுங்கிறது ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர். அது மட்டும்தான் கொஞ்சம் லிட்டில் பிட் டிஃபிகல்ட்டாக இருக்கும். செகண்ட் கொஷின் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் எல்சிஎம் தான் எடுக்கணுங்க, அவ்வளோ. எல்சிஎம் எடுத்துகிட்டு இந்த ஃபார்முலா டேரெக்டாக எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிடணும். இப்போ போத் ஆர் இன் தி சேம் டைரக்ஷன் வச்சுக்கோங்க, L டிவைடட் பை A மைனஸ் B ஆயிரும். ஆப்போசிட்னா L டிவைடட் பை A ப்ளஸ் B. எப்போ கொஷின் என்னது, வென் வில் தே மீட் ஃபஸ்ட் டைம். அதே மாதிரி செகண்ட் சர்க்கிள், அது இது ஃபஸ்ட்டு சர்க்கிள், ஓகேங்களா? இது செகண்ட் சர்க்கிள், தேர்ட் சர்க்கிள் பாருங்களேன். ஸோ 3 பேரும் ஒரே டைரக்ஷனில் போகிறாங்க. அப்போ L டிவைடட் பை A மைனஸ் B, L டிவைடட் பை B மைனஸ் C, அதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். வென் வில் தே மீட் ஃபஸ்ட் டைம், ஓகேங்களா? ஸோ அதே வந்து பாருங்கள், 2 பேர் இந்த சேமு, ஒருத்தர் ஆப்போசிட்டில் போனாங்கன்னா அதுக்கு வந்து எல்சிஎம் ஆஃப் L டிவைடட் பை A மைனஸ் B, ஏன்னா சேமாக இருந்தால் A மைனஸ் B சேம் தானே. அதே மாதிரி L டிவைடட் பை B ப்ளஸ் C. ஸோ எல்சிஎம் எடுக்க தெரியணும். செகண்ட் கொஷின் பாருங்கள், வென் வில் தே மீட் ஃபஸ்ட் டைம் அட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு கேட்டால் எல்லாத்துக்குமே எல்சிஎம் ஆஃப் L பை A, L by B, L by C. சப்போஸ் இன்னொருத்தர் போனாலும் L by D அப்படியே போட்டு நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ தான், இந்த ஷார்ட்கட் எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஆன்சர் வந்துடும், ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும், அதை வேணால் தெரிஞ்சுக்கலாமா? ஸோ நிறைய பேருக்கு எல்சிஎம் எடுக்க தெரியும், ஆனால் எல்சிஎம் ஃப்ராக்ஷன் அதிகமாக வரும் இந்த சர்க்குலர் ட்ராக்ஸில். எல்சிஎம் ஃப்ராக்ஷன் கேட்டாங்கன்னா எல்சிஎம் டிவைடட் பை HCF, இதை வச்சு சால்வ் பண்ணுங்க. இது எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு
ஏரியாவில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், சால்வ் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. அதே போல் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிலோமீட்டர் பர் ஹவரை வந்து நீங்கள் மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 5/80 மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. சப்போஸ் மீட்டர் பர் செகண்ட் கிலோமீட்டர் பர் ஹவராக இருந்துன்னா 18/5 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸில் ஆல்ரெடி கிளியராக சொல்லியாச்சு. அதனால் டேரெக்டாக நம்ம சம் சால்வ் பண்ண போகலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கலாமா? ஸோ கொஷின் நம்பர் 1 பார்த்துக்கோ. ஸோ கொஷின் நம்பர் 1, in a 800 meter race, சரிங்களா, in a 800 meter race, A beats B by 30 meter or 6 second. Find the speed of A. சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு 800 மீட்டர் வந்து ஒரு ரேஸ் இருக்குது. சரிங்களா? 800 மீட்டர் வந்து ஒரு ரேஸ் இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் இதில் வந்து 2 பேரும் போகிறாங்க. ஏவும் ஓடுறான், பியும் ஓடுறான். ஆனால் ஏ என்ன பண்ணுறான்? ஏ தான் ஃபஸ்ட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு போய் ரீச் ஆகிடுறான். பின்னாடி தான் பி வரான். அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? அப்போ கேட்டிருக்கிறது கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் ஏ தான் கேட்டிருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் பி தெரியும் நமக்கு. ஸ்பீட் ஆஃப் பி என்னவாக இருக்கும்? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். 30 மீட்டர், சரிங்களா, ஆர் 6 செகண்ட். ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா 5 மீட்டர் பர் செகண்ட். இதான் வந்து இந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க 7th ஸ்டாண்டர்ட் புக்கிலலாம். இது மாதிரி சிம்பிளாக இருக்கும். ஸோ ஸ்பீட் ஆஃப் பி கண்டுபிடிச்சாச்சு, 5 மீட்டர் பர் செகண்டு. இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்குன்னா, ஸ்பீட் ஆஃப் ஏ கேட்டிருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் ஏ வேணும்னா என்ன வேணும்? டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ டிவைடட் பை டைம் ஆஃப் ஏ தெரிஞ்சால் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ தெரியும் இல்லையா? 2 பேர்த்துக்கும் ஒரே தூரம் தானே, 800 தான். இப்போ டிஏ தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ டிஏ கண்டுபிடிக்கிறது என்ன வழி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் இந்த டிஏ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பீட் ஆஃப் பி இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? டைம் ஆஃப் பி கண்டுபிடிச்சா தான் டைம் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க முடியும். ஸோ டைம் ஆஃப் பி என்னது? டிஸ்டன்ஸ் ஆஃப் பி எவ்வளவு? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு தானே. டிஸ்டன்ஸ் ஆஃப் பி எவ்வளவு? 800 டிவைடட் பை, இப்போது ஸ்பீடு என்னங்க? 5 மீட்டர் பர் செகண்ட். சால்வ் பண்ணி பார்க்கலாமா? எவ்வளோ வரும்? 5 மீட்டர் பர் செகண்டில் வச்சு சால்வ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வருது, உங்களுக்கு தெரியும் பாருங்கள். எவ்வளோ வருதுங்க? 160 வருதா? 16×5 = 160 செகண்ட். அப்போது டைம் ஆஃப் பி வந்து 160 செகண்ட். அப்போ டைம் ஆஃப் ஏ தானே வின்னு. அவன் முன்னாடியே போயிடுவான் இல்லையா? அந்த 6 வினாடிக்கு முன்னாடி தானே போயிடுறான். அப்போ -6 போட்டிங்க அப்படின்னா 154 வினாடி தான் டைம் ஆஃப் ஏ. புரியுதா? டைம் ஆஃப் ஏ வந்து 154 செகண்ட். அந்த 154 இங்கே டிவைட் பண்ணிக்கணும். ஸோ டிவைட் பண்ண வரும் 400 டிவைடட் பை 77. ஸோ கீழே ஆப்ஷன்ஸ் பாருங்களேன், எல்லாம் 77 வந்துட்டு இருக்குதா? சால்வ் பண்ணி பாருங்கள். ஹவு மெனி டைம்ஸ்? 5 டைம்ஸ் வருங்க. 5 டைம்ஸ் வந்து 385 அப்படின்னு வரும். ஸோ ரிமைண்டர் இருக்கக்கூடியது என்னது? 15 டிவைடட் பை 77 மீட்டர் பர் செகண்ட் இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ இதான் வந்து சிம்பிள் சம். எவ்வளோ எஸ்டிடி ஃபார்முலா எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோங்கிறது கொஞ்சம் பாருங்கள். டவுட் இருந்தால் கேள்வி. இப்போ கொஷின் நம்பர் 2. கொஷின் நம்பர் 2 டிஸ்பிளே வந்திருக்கும் பாருங்கள். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? In a 1000 meter race, A beats B by 100 meter. A வந்து பியை 100 மீட்டர் தூரத்தில் பீட் பண்ணிடுறான். B beats C 150 மீட்டர். Find the distance between A beats C. ஸோ A beats செய்கிறதுக்கு, பீட் ஆகிறதுக்கு என்ன டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறான். ஸோ இதை வந்து நம்ம ரேஷியோலே போடலாம், தெரியுமா? ஃபஸ்ட்டு ரேஷியோ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். A B C. ஏன் பி எடுத்துக்கிட்டோம்? ஸோ பி வந்து கண்டினியூஸ் சென்டரில் வருது. ஏபி பிசின்னு வரதுனால பி சென்டரில் எடுத்துக்கிட்டோம். இப்போ ஏவுடைய டிஸ்டன்ஸ் என்னது? ஏவுடைய டிஸ்டன்ஸ் என்ன? 1000 மீட்டர். ஓகேங்களா? ஏ தானே வின்னு, அவன் தானே 1000 மீட்டரு. அப்போ பி அதை விட 100 குறைவாக இருக்கும் இல்லையா? 900 மீட்டர். புரியுதா? அடுத்து பி பீட் சி. அப்போ பி வந்து சியை வந்து பீட் பண்ணுறான்னா, அது சியை வந்து பியை பீட் பண்ணுறான் அப்படின்னா பி எவ்வளவு? 1000 மீட்டர் போனால் தான் சி வந்து எவ்வளோங்க? 150 மீட்டர் குறைவாக இருந்தால் 850 மீட்டர்.
புரியுதுங்களா? சரி, ரேஷியோவில் இது என்ன பண்ணுவோம், இந்த 900 இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், இங்கே 1000 எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ரேஷியோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ 2 zeros இருக்குது, அதை ஃபஸ்ட்டு வந்து கேன்சல் பண்ணிடுங்க. 2 zeros 2 0, இங்கே இருக்க 2 0 கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 0 இருக்குதா, இங்கே ஒரு 0 இருக்குது. ஓகேங்களா? இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ என்னென்ன கிடைக்குது பாருங்கள், 9 இருக்குது, 85, 900, இங்கே 1000 இருக்குது. ஸோ 5 டைம்ஸில் வரும் அப்படின்னா 5 டைம்ஸ்லேயும் போகலாம். ஓகேவா? 5 டைம்ஸில் போனோம்னா என்னாச்சு, ஸோ இதை இந்த கேன்சல் பண்ணோம்னா, ஸோ 1 5 is 5, 17 5s are 35. ஸோ இங்கே வந்து 5 டைம்ஸ் போனீங்கன்னா 20 ஆயிரும், இங்கே வந்து 5 டைம்ஸ் போனீங்கன்னா 200 ஆயிரும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், 200 இஸ்ட்டு இது தேவையில்லை, நமக்கு இது தேவையில்லை. கேட்டிருக்கிறது ஏசியை தான் கேட்டிருக்கான். அதனால் 9ஐயும் 17ஐயும் மல்டிப்ளை பண்ணிடு, 153. ஓகேங்களா? 153. அப்போ என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து ஏங்கிறது டிஸ்டன்ஸ், அதோடைய டிஸ்டன்ஸை தான் நம்ம கால்குலேட் பண்ணிட்டுருக்கோம். ஏ வந்து 200 அடையும் போது சி 153 தான் அடைச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டிருக்கிறது கொஷின், ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் பை விச் ஏ பீட் சி. அப்போது 200க்கு தான் 153, ஆனால் 1000க்கு எவ்வளோ இருக்கும், அதனால் 5ஆல் பெருக்கிக்கங்க, 1000. இது எவ்வளவு, இதையும் 5ஆல் பெருக்குங்க, ஸோ 765. அப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னங்க, டிஃப்ரென்ஸ் 235 இஸ் தி ரைட் ஆன்சர். யாருக்காவது இது புரியல சால்வ் பண்ணது, திரும்ப ஒரு முறை சொல்லணும் அப்படின்னு சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கொஷின் நம்பர் 3 இல்லை, எல்லாமே எக்ஸாமில் கேட்ட சம் தான் இப்போ எடுத்து சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் இது மாதிரி கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். கொஷின் நம்பர் 3, அமர், அக்பர் அண்ட் அண்டோனி டிசைட் டு ஹேவ் எ எக்ஸ் மீட்டர் ரேஸ். அந்த மீட்டர் எத்தனை டிஸ்டன்ஸுங்கிறது தெரியாது. ஆண்டோனி கம்ப்ளீட்ஸ் தி ரேஸ் 14 மீட்டர் ஹெட் ஆஃப் அமர். அதாவது அமர் வந்து இன்னும் 14 மீட்டர் இருக்கும் பொழுதே அண்டோனி வந்து ரீச் பண்ணிட்டான் அந்த எக்ஸ் மீட்டரை. அக்பர் ஃபினிஷஸ் 20 மீட்டர் ஹெட் ஆஃப் ஆண்டனி. ஆண்டோனி வந்து 20 மீட்டர் இருக்கும்போதே அக்பர் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டான். அதே மாதிரி அமர் 32 மீட்டர் இருக்கும்போதும் அக்பர் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டான். வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் அமர்? ஓகேங்களா? சரி, எப்படி பாருங்கள், எப்படி கேட்டிருக்கானே எக்ஸாம்பிள் கேட்ட சம். கொஞ்சம் இதை அப்படியே டயக்ராம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிருங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு லைன் கொடுத்துருக்கான் பாருங்கள், ஆண்டோனி கம்ப்ளீட்ஸ் தி ரேஸ் 14 மீட்டர் ஹெட் ஆஃப் அமர். அதை வந்து ஒரு ரிப்போர்ட் போட்டு பார்த்துக்குங்க. ஸோ வந்து இதை ஃபஸ்ட்டு ட்ராக்கு, இந்த ட்ராக்கில் வந்து ஆண்டோனி தான் வின் பண்ணிடுறான். சரிங்களா? அப்போது அமர் வந்து இங்கே தான் இருக்கிறான். அப்போது ஆண்டோனி வின் பண்ணும்போது அமர் இருக்கிறான், ஆனால் இவனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 14 மீட்டர். கிளியரா? இந்த ஃபஸ்ட்டு ட்ராக். செகண்ட் ட்ராக்கில் என்ன பண்ணுறான், செகண்டாக சேம் ட்ராக்கில் தான், அதே ட்ராக்கில் தான் அக்பர் வந்து ரீச் ஆகிடுறான். அக்பர் வந்து ரீச் ஆகிடுறான். ஸோ அக்பர் ரீச் ஆகும் பொழுது அமர் என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? அமர் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி அமர் இல்லை, ஆண்டோனி இல்லையா? ஆண்டோனி என்ன பண்ணியிருக்கான், ஒரு 20 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது அக்பர் வந்து ரீச் பண்ணிட்டான். அமர் என்ன பண்ணுறான், 32 மீட்டர், இது வந்து 20 மீட்டரு, இது 14 மீட்டரு, இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது 32 மீட்டர் இருக்கும்போது யார், அமர் வந்து 32 மீட்டர் இருக்கும்போது அக்பர் ரீச் ஆகிட்டான். அவ்வளோதான், இதுதான் கொஷின். இது எப்படி சால்வ் பண்ணுறது அதுதான் முக்கியமானது. ஸோ என்ன பண்ணுறேன்னு கவனிங்க, என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அமருக்கும் அக்பருக்கும், அமருக்கும் ஆண்டோனிக்கும், சரிங்களா, இந்த 32ஐயும் இந்த 14ஐயும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணினா எவ்வளோ வரும் பண்ணி பாருங்கள், எவ்வளோ வருது, 18 வருமா, 18 வருமா. ஸோ 18 மீட்டருக்கு இந்த 20 மீட்டரை கிராஸ் பண்ணணும். புரியுதா? 20 மீட்டரை கிராஸ் பண்ணணும், அவ்வளோதான், ஆன்சர் வந்துச்சு. அப்போ 18 டிவைடட் பை 20, அங்கே ஆப்ஷன் தெரியுது பாருங்கள். ஸோ 9/10, இதுதாங்க அண்டோனியோட ஸ்பீடு. புரியுதா? ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இது பெருசாக அது ஈக்குவேஷன் போட்டு பெருசாக சால்வ் பண்ணிட்டு போனோம். புரியுதுங்களா? ஷார்ட்டாக முடிச்சிருக்கேன், டவுட் இருந்தால் கேளுங்க. கொஸ்டின் நம்பர் 4,
In a car race, car A beats car B by 45 km. அதே மாதிரி சம் ப்ரீவியஸ் சம் மாதிரியே car B beats car C by 50 km. A car A beats car C 90 km. The distance in kilometer over which the race has been conducted. சேம் கொஷினுங்க வேற ஒரு மாதிரியே கேட்டு வச்சுருக்காங்க, சேம் எக்ஸாம்பிள் கேட்டு வச்சுருக்காங்க. அதே போல் தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். சரிங்களா? என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ராக்கில் ஏ வந்து ரீச் ஆகிடுறான் இல்லையா, அதான் சொல்ல ஏ பீட்ஸ் கார் பி பை 45 கிலோமீட்டர். ஆமாம், ஓகேவா? அப்போது இந்த பி இங்கே இருக்கும் பொழுது இந்த டிஸ்டன்ஸ் வந்து 45 கிலோமீட்டர். ஓகேங்களா? கார் பி பீட்ஸ் கார் சி 50 கிலோமீட்டர். சரிங்களா? 50 கிலோமீட்டர். அப்போது அடுத்த ஒரு ட்ராக் மாதிரி போட்டால் தானே புரியும் நமக்கு. இங்கே பி இருக்கும்போது சி இங்கே இருக்கும்போது 50 கிலோமீட்டர் இருக்குது. சரிங்களா? 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், இது 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், 45. இன்னொரு லைன் கொடுத்துருக்கான் பாருங்கள், கார் ஏ பீட் சி பை 90 கிலோமீட்டர். அப்போது இந்த கார் ஏ தானே, இந்த கார் ஏ, இந்த சி வந்து இங்கே இருக்கிறான், இவர் டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 90 கிலோமீட்டர். புரியுதா? அவ்வளோதான், ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. சரி, இந்த C2A 90னா B2A 40னா இது என்ன இருக்க போகுது, இது 45 இருக்க போகுது. புரியுதா? அவ்வளோதான், சிம்பிள். இது வரைக்கும் வந்து புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ என்ன செய்யணும், அதான் இப்போ வந்து செய்கிறது தான் கண்டுபிடிக்கிறோம். பாருங்கள், C2A C2B, இந்த C2Bக்கும் இந்த C2Bக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோங்க, 5 தான். 5 ரேஷியோக்கு இந்த 45 கிலோமீட்டருங்க. அப்போ ஒன்றுக்கு எவ்வளவு, 9. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, கொஷினை கேட்டிருக்காங்க டோட்டல் டிஸ்டன்ஸ். ஒரு ரேஷியோக்கு 9 அப்படின்னா இந்த 50க்கு எவ்வளோ இருக்கும்? ஸோ 50 × 9 450 கிலோமீட்டர் என்பது சரியான விடை. யாருக்காவது ஆன்சர் புரியல, எப்படி சால்வ் பண்ண தெரியல அப்படின்னா கேட்டுக்கோ, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Question number 5. In a kilometer, 1000 meter, A and B start from the same point at the same time at the speeds of 18 km per hour, 27 km per hour. Find when will they meet first time on the track. When will they meet first time at the starting point when they are moving in the same direction. புரியுதா? ஸோ அருமையான சம், ஈஸி தான். ஆனால் கொஸ்டின் கேட்டிருக்கிறது எதில் கேட்டிருக்கான் பார்த்துக்கோ. எல்லாமே எதில் கேட்டிருக்காங்க, எல்லாமே வந்து செகண்ட்ஸில் கேட்டிருக்கான். ஸோ செகண்ட்ஸில் கேட்டான்னா மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு மறந்துடாத. ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்குது, கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது. அதை வந்து மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, 5/80னால் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதனால் நம்ம ஒவ்வொன்றையும் 5/80னால் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. சப்போஸ் ஒரு ஸ்பீடு 18 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னா, ஸோ 5/80னால் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா, ஸோ 5 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் 27 கிலோமீட்டர் பர் ஹவரை வந்து மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணுன்னு பாருங்கள் எவ்வளோ வரும். ஸோ 9 டேபிள், 2 9s are 18, 3 9s are 27. ஸோ 15 divided by 2, 7.5 மீட்டர் பர் செகண்ட். ஸோ 2 ஸ்பீட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான் கொஸ்டின், வென் வில் தே மீட் ஃபஸ்ட் டைம் ஆன் தி ட்ராக். என்ன ஃபார்முலா அதுக்கு, 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, சேம் டைரக்ஷன் போகிறாங்களா, ஆப்போசிட் டைரக்ஷன் போகிறாங்களா, அதையும் நம்ம வந்து திங்க் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா. கொஸ்டின் நம்பர் 5 புரியுதா? ஸோ கொஸ்டின் நம்பர் 5ல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை சால்வ் பண்ணுறோம், பார்க்கலாமா. ஸோ சப்டிவிஷன் 1 வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 1000 என்ன ஃபார்முலாப்பா, எல் டிவைடட் பை. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா தெரியாதவங்க எழுதிக்கோ, எல் டிவைடட் பை ஏ மைனஸ் பி, போத் ஆர் இன் தி சேம் டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா. எல் டிவைடட் பை ஏ மைனஸ் பி, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண அப்புறம் எல்லுங்கிறது தான் அந்த 1000 மீட்டர், ஏ மைனஸ் பி அப்படிங்கிறது. ஸோ 5க்கும் 7.5க்கு உள்ள டிஃப்ரென்ஸு 2.5. ஓகேவா? அப்புறம் 10,000 டிவைடட் பை 25. அப்போ 25 how many times,
4 times. So 400 second is the right answer. So 400 seconds இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் ஏவும் வரும், ஆப்ஷன் பியும் வரும். ஓகேங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் கொஸ்டின் போலாமா? செகண்ட் கொஸ்டின், when will they meet first time at the starting point? அப்போ என்ன ஃபார்முலா? LCM of L divided by என்னப்பா? L divided by A, L divided by B. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ LCM இங்கே L என்னது? 1000, ஏங்கிறது 5, கமா 1000 divided by 7.5. அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணிங்கன்னா டைரக்ட் ஆன்சர். ஸோ இது அப்படியே சால்வ் பண்ணாலும் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இதை அப்படியே சால்வ் பண்ணிங்கன்னா என்னாச்சு? எத்தனை 200 டைம்ஸ் ஆயிடுச்சா? இது வந்து எவ்வளோ? 400 டைம்ஸ். ஸோ ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா ஆன்சர் எகெயின் 400 செகண்ட் இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி 400 செகண்ட் அப்படின்னு ரெண்டு ஆன்சர் வந்துருக்குது. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ கொஷின் நம்பர் 7 படித்து பார்த்துக்கோ. உங்களுக்கான கவுண்டிங் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகும். சால்வ் பண்ணி பாருங்கள். தெரியலன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, யாராவது சால்வ் பண்ணியிருக்கீங்களா? ரொம்ப ஈஸியான சம். ஏற்கனவே சால்வ் பண்ணி கொடுத்தோம் இல்லையா? கொஷின் நம்பர் 5, 6 மாதிரியே கொஷின் நம்பர் 7 இருக்குதா? ஆன்சர் வந்துருக்குதா? கவனிங்க என்ன சொல்லியிருக்காங்க. கொஷின் நான் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் வென் வில் தே மீட் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ ஃபார்முலா என்ன? எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் தானே இருக்காங்க. 3 பேர் இருக்காங்க. 18 kilometer, 27 kilometer, 36 kilometer. So 18 kilometer per hour, 27 kilometer per hour, 36 kilometer per hour. So question வந்து செகண்ட்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ மீட்டர் பர் செகண்ட் கன்வெர்ட் பண்ணும். ஸோ 18 இருந்தால் என்ன வரும்? 5/18 நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? ஸோ தெரியாமல் இருந்தால் கேட்டுக்கோ இப்படி செய்யணும்னு. ஸோ 18 into 5/18 5 மீட்டர் பர் செகண்ட். கிளியர்? அதே போல் 27 into 5/18 அப்படின்னா 7.5 மீட்டர் பர் செகண்ட். ஸோ 36. ஸோ 36 into 5/18 அப்படின்னா எவ்வளோ வரும்? எவ்வளோ வரும்ப்பா? 10 மீட்டர் பர் செகண்ட் ஆயிருமா? இங்கே இருக்கு பாரு, 18க்கே 5னா 36க்கு 10 மீட்டர் பர் செகண்ட். இப்போ 3 ஸ்பீடு இருந்துச்சு. ஸோ 3 ஸ்பீடும் எப்படி இருக்காங்க? ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறாங்க. பட் இருந்துட்டு போகிறாங்க. கொஷின் கேட்டிருக்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட்லன்னு கேட்டனால ஃபார்முலா என்ன? எல்சிஎம் ஆஃப் எல் டிவைடட் பை ஏ, கமா எல் டிவைடட் பை பி, கமா எல் டிவைடட் பை சி. அவ்வளோதான். இதை வச்சு சால்வ் பண்ணிங்கன்னா உடனே ஆன்சர் வந்துருப்பா. ஸோ எல்சிஎம் எடுக்கலாமா? பட் எல்சிஎம் எடுக்கிறோம்னா எல் டிவைடட் பை ஏ. ஸோ 1800 டிவைடட் பை 5. இன்னொன்று வந்து 1800 டிவைடட் பை 7.5. இன்னொன்று வந்து 1800 டிவைடட் பை 10. அவ்வளோதான்ப்பா. சால்வ் பண்ணிங்கன்னா உடனே ஆன்சர் வந்துடும். ஸோ எல்சிஎம் ஆஃப் 1800 டிவைடட் பை 5 how many டைம்ஸ் வருங்க? 360 டைம்ஸ் வருமா? ஸோ 360. ஓகேங்களா? 1800 டிவைடட் பை 7.5 எத்தனை டைம்ஸ் வரும்? 240 டைம்ஸ் வரும். டிவைட் பண்ணி பார்த்துக்கோ. அதே மாதிரி இது 180. ஓகேவா? இதுக்கு எல்சிஎம் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக பார்த்தாலே தெரியுது. ஒன்று 360 இருக்கணும் அல்லது 720 இருக்கணும். ஸோ 720 செகண்ட் இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ சால்வ் பண்ணியிருக்கிறது புரியல, எப்படி சால்வ் பண்ணீங்க, எப்படி டிவைட் பண்ணீங்க, எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், ஏதாவது டவுட் இருந்தால் இப்படிட்ட கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஷின் நம்பர் 8.
கொஷின் நம்பர் 8. ஸோ இப்போ ப்ரீவியஸ் சம் போட்டோம்ல, அதே மாதிரி தான் இதை நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் எடுத்து போடலாம். சரிங்களா? இந்த இது உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துட்றேன், நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். கொஷின் நம்பர் 9 போகலாம்ப்பா. அருமையான சம் இது. இது மாதிரி தான் கொஷின்ஸ் எக்ஸாமில் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. இப்படி மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ பிஃபோர் தட் நீங்கள் என்ன பண்ணணும், கொஸ்டினை கொஞ்சம் ரீட் அவுட் பண்ணிக்கணும். உங்களுக்கு முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கான கவுண்டிங் டைம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். யாருக்கா டவுட்டாக கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கவனிங்க எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். கொஷின் படிச்சுக்கோ. 2 clocks are start right at 6 AM 1st March. அப்போ 2 கிளாக்கை நம்ம வரைஞ்சிக்கலாமா? புரியறதுக்காக எழுதிக்கிறேன். புரிஞ்சிருச்சுன்னா உடனே சால்வ் பண்ணிடலாம்ப்பா. புரியறதுக்காக தான் எழுதுகிறேன். 2 கிளாக்கு கரெக்டாக 6 மணி. 6 மணி தானே இதானே? இதான் வந்து 6 o'clock. 2 clock. The first clock loses 4 minutes every hour, while the second one gains 6 minutes every hour. புரியுதா? ஸோ அப்போ என்னாச்சு, இப்போது இது வந்து -4ன்னு வச்சுக்கோ, இது +6. அதான மீனிங். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான், ஃபைண்ட் ஆன் விச் டே அண்ட் வாட் டைம் the 2 clocks show simultaneously 6 AM. அது இப்படியே இருக்குது. 2 கிளாக்கு, ஒன்று வந்து 4 நிமிஷம் ஸ்லோவாகும், இன்னொன்று வந்து 6 நிமிஷம் ஃபாஸ்ட்டாகவும் போயிட்டுருக்கு. இந்த கிளாக்கு எவ்ரிடே வந்து பார்க்கும் பொழுது 6 மணிக்கு கண்டிப்பாக மாறி இருக்கும் இல்லையா? மாறி இருக்கும். அப்போ என்ன எப்படி மாறும் அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு டே இருக்குது. செகண்ட் டே வரும்போது இது -6 இருக்கறனால இந்த கிளாக்கு இப்படி மாறிடுமா, இது வந்து இப்படி ஆயிருமா? சரியா? தேர்டு டே வரும்போது என்ன ஆகும், திரும்ப இப்படி போகும் கிளாக். நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கேன், பார்த்துக்கோ. ஸோ என்னாச்சுன்னா, இந்த ட்ராக்கு இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது, இன்னொரு ட்ராக்கு இப்படி சுற்றிட்டு இருக்குது. புரியுதா? அப்போ ஒரே சர்க்கிளில் முட்கள் இப்படி சுற்றிட்டு வருது ஒரு பக்கம், இன்னொன்று இப்படி சுற்றிட்டு வருது. இப்படியே போயிட்டே இருந்தால் எப்போ வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் திரும்ப 6 AM என்ன மீனிங், ஸ்டார்டிங் பாயிண்டில் எப்போ வருவாங்க அப்படின்னு தான் மீனிங். ஓகேவா? ஸோ இப்படி குறையிறது 4, இது வந்து +6. ஸோ 2 கிளாக் இருக்கிறனால ஒரு கிளாக்கு வந்து 360 டிகிரி, இன்னொன்று வந்து 360 டிகிரி, டோட்டலி 720 ஆயிருந்துமா. அதனால் ஸோ ஃபார்முலானா எல்சிஎம் ஆஃப் எல் என்னது 720 டிவைடட் பை 4, 720 டிவைடட் பை 6. ஏன்னா ஒரே சர்க்கிள் ட்ராக்ஸில் 2 பேரும் சுற்றிட்டு இருக்காங்க. ஒருத்தன் லெஃப்ட் சைடில் சுற்றிட்டு இருக்கான், ஒருத்தன் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றிட்டு இருக்கான், இன்னொருத்தன் கிளாக் வைஸில் சுற்றிட்டு இருக்கான். ஸோ சால்வ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ எல்சிஎம் டைரெக்டாக எடுக்கலாம். இது ஈஸி எல்சிஎம் எடுக்கிறது. ஸோ 720யோட எல்சிஎம் 720 தான். ஓகேவா? இதோட HCF தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 2 × 2, இது 2 × 3. காமனாக இருக்கிறது எது? 2 தான் காமன். 2ஆல் வந்து டிவைட் பண்ணிடுங்க, அது 360 மாதிரி. அப்போது எல்சிஎம் வந்து 360. இப்போ கேட்டிருக்கிறது கொஸ்டின் என்னன்னு கேட்டால், டே கேட்டிருக்கான். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். 24ஆல் வகுத்துட்டிங்கன்னா 15 வரும்ப்பா. 15 × 24 தான் 360. அப்போ 15 டேஸ் ஆகும். ஓகேவா? ரைட். இப்போ ஆன்சர் 15 டேஸ்னு கொடுத்துடக்கூடாது, ராங். புரியுதா? ராங். 15th மார்ச் வராது. ஏன்னா 1st மார்ச்லேருந்து ஒரு 15 ஆட் பண்ணிங்கன்னா 16th மார்ச் இஸ் தி ரைட் ஆன்சர். டவுட்னா கேள்வி, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கொஷின் நம்பர் 10.
நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 10. ஸோ அருமையான சம்மு. இதை வந்து நம்ம பாதி கட் பண்ணியிருக்குது, பார்த்துக்குங்க. அப்படி படிக்க முடியும். ஸோ கொஷினை படிச்சுக்க, அதுக்கப்புறம் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, சால்வ் பண்ணலாமா? பாருங்கள், XYZ ran a 50 meter race. அதாவது மொத்தம் XYZ இருக்காங்க, அவங்க வந்து 50 மீட்டர் ரேஸ் வந்து போயிட்டுருக்காங்க. அவங்களுடைய டிஸ்டன்ஸு, டைம் டேக்கன் X வாஸ் ரெக்கார்டட் பை வாட்ச் W1 அண்ட் டைம் டேக்கன் YZ வாஸ் வாட்ச் W2. Time taken XYZ to complete the race according to the respective watches used was 563 seconds respectively. W2 is faulty clock. ரெண்டாவது clock இருக்கு பார்த்தீங்களா, அது faulty clock and loses time uniformly. If X beats Y by 10 meters, what was the speed of Z during the race? ஸோ நீ வந்து கொஸ்டினை புரிஞ்சிருந்தால் தான் சால்வ் பண்ணவே முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. ஸோ எப்படி சால்வ் பண்ணுறோம் தெரிஞ்சுக்கோ. ஸோ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி எப்படி சால்வ் பண்ணியிருக்கோங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஸோ எக்ஸாமில் கேட்ட சம்மு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸோடைய ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். எக்ஸோடைய ஸ்பீடு அவன் கொடுத்துருக்கான் பாருங்களேன், அங்கே அவனே கொடுத்துருக்கான். எப்படி கொடுத்துருக்கான் பாருங்கள். அதாவது ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் தானே. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 50, டைம் வந்து பாருங்கள் 5 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? அப்போ என்னாச்சு, 10 மீட்டர் பர் செகண்ட். அதாவது எக்ஸோடைய ஸ்பீடு. ஒய்யோடைய ஸ்பீடு இருக்குது பார்த்தியா, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 50ல் ஆல்ரெடி 10 மீட்டர் அவன் வந்து குறைவாக தான் ஓடுறான். இப்போ எக்ஸு பீட்ஸ் கொடுத்துருக்கான் பார்த்துங்க. எக்ஸு பீட்ஸ் ஒய் 10 மீட்டர்னால் அப்போது 50ல் ஒரு 10 மீட்டர் போயிடுச்சுன்னா எவ்வளவு, 40 மீட்டர் தான் டிஸ்டன்ஸு. அதுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வரும், அது வந்து அதோடய ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 5ல் தான் சொல்லியிருக்கான். ஓகேவா? ஸோ 5 கொடுத்தோம்னா எவ்வளோ, 8 மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஒய்யோடைய ஸ்பீடும் தெரிஞ்சிருச்சு, எக்ஸோட ஸ்பீடும் தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், இசட்டோடைய ஸ்பீடு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இசட்டோடைய ஸ்பீடுனா எவ்வளோ இருக்கும், இசட்டோடைய டிஸ்டன்ஸு டிவைடட் பை இசட்டோடைய டைம், அவ்வளோதானே. இசட்டோடைய டிஸ்டன்ஸ் தான் எனக்கு தெரியும் எவ்வளவு, 50 தான். எல்லாத்துக்கும் 50, இவனுக்கு 50 தான். இப்போ டைமிங் தான் கண்டுபிடிக்கணும், இசட்டு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இசட்டு. அப்போ இசட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, ஸோ இசட்டு விச் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. புரியுதா? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. அப்போது இசட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு போகிறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒய்யை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஒய்யோடைய டைம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 50, ஸ்பீடு வந்து 8. ஸோ டிவைட் பண்ணால் எவ்வளோ கிடைக்குது, 6.25. ஆனால் என்ன சொல்லியிருக்கான், 6 தானே வரணும், ஆனால் 6.25 வந்துருக்குன்னா அவனுடைய கிளாக் வந்து ஃபால்ட்டு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. புரியுதா? அவனுடைய கிளாக் வந்து ஃபால்ட்டு தெரிஞ்சிருச்சு. எவ்வளோ ஆச்சு, 0.25ல் டிஃப்ரென்ஸ் இருக்குது, கிளியர் ஆகிடுச்சு. அப்போ இசட் டைம் கண்டுபிடிக்கலாம். இசட் டைம்ங்கிறது 50, சரியா? இசட் டைம்ங்கிறது 50 தானே. ஸோ 50க்கு என்ன சொல்லியிருக்கான், 3 செகண்டோட டைம் வேறு கொடுத்துருக்கான். அப்போது நம்ம டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு போக தேவையில்லை, டேரெக்டாக 3 எடுத்துக்கலாம். 3 செகண்டு இன்ட்டு, ஓகேங்களா, 6.25. இந்த 6.25 மல்டிப்ளை பண்ணலாம். ஆனால் எதுக்கு, 6க்கு தான் 6.25 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணினா ஆன்சர் வந்து 3.125 கிடைக்கும். அப்போ இசட் டைம் 3.125. எதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கு.
இது வந்து டிவைட் பண்ணி ஆன்சர் எடுத்திங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? 16 மீட்டர் பர் செகண்டுன்னு வரும். ஸோ ஆப்ஷன் ஏ 16 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? ஸோ இதை எப்படி சார் 50 டிவைடட் பை 3.125 அப்படின்னு சால்வ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான மெத்தட்ஸ்லாம் இருக்குது. எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கோம், ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இல்லைன்னா கூட பார்த்துக்கோ, இந்த 3 டெசிமல் இருக்குல்ல, அது அப்படியே 3 சைபர் போட்டுக்கணும். புரியுதா? 3 சைபர் போட்டு 3125 ஆயிரும். ஓகேவா? ஸோ பார்த்தாலே தெரியுது 25வது வாய்ப்பாட்டில் அது வந்து வகுப்படும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. சரியா? 25வது வாய்ப்பாட்டில் வகுப்படுச்சா 25ஆல் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ 2 25 50. புரியுதா? 2000 வந்துடுங்க. 50,000ங்கிறது 2000 மாறிடும். அதே மாதிரி 25 டேபிள். அப்போது 100க்கு 4, 1000க்கு 40. ஸோ 40 40 40 மொத்தம் 120, 25 ஆயிடுச்சுங்க 3000க்கு. அது இல்லாமல் 5 மொத்தம் எதாச்சும் முன்னாங்க 12, 125 இருக்குதுங்க. இப்போ எகைன் டிவிசிபிள் ஆகும் இல்லையா? அவ்வளோ அப்படி டிவிசிபிள் பண்ணிங்கன்னா 16 மீட்டர் பர் செகண்ட் ஆன்சர் வரும். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் சால்வ் பண்ணுறது கிளியராக இல்லைன்னா சொல்லுங்கள், திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 11. கொஷின் நம்பர் 11 ஒரு ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸாமில் கேட்டது தான். 2 person A and B are racing along a circular track. 2 பேர் வந்து ஏபி ஒரு ட்ராக்கில் சுற்றுறாங்க. ஸ்பீடு ஏ டுவைஸ் தி ஸ்பீட் ஆஃப் பி. பிஏ காட்டிலும் ஏ வந்து கொஞ்சம் 2 மடங்கு ஃபாஸ்ட்டாக போகிறான். த லென்த் ஆஃப் தி சர்க்குலர் ட்ராக் 800 மீட்டர் அண்ட் லென்த் ஆஃப் தி ரேஸ் 7200 மீட்டர். சர்க்கிள் ட்ராக்கில் 800 மீட்டருங்க. ஸ்ட்ரைட்டாக ஓடுற ரேஸ் வந்து 7200 மீட்டர். After the start race, A meets B for the first time at the end of the 3rd minute. First time end of the 3rd minute. A and B start race from the same point. Find the time taken A to finish the race. ஸோ நீங்கள் வந்து இந்த டாப்பிக்கில் ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸில் தெளிவாக இருந்தால் மட்டும்தாங்க இந்த கொஸ்டினே புரியும். எக்ஸாம்பிள் கேட்டது ஆன்சர் பேங்க் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியா? இன்னும் ஆர்ஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டயர் 2ல் ஈக்குவலண்ட்டான இந்த சம் இப்படி தான் கேட்குறாங்க. எல்லாம் பேராகிராஃப் கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. சும்மா வந்து பார்த்தோம் போனெல்லாம் இருக்காது. சரி, சால்வ் பண்ணுறதுக்கு நான் ஐடியா கொடுக்குறேன், என்னென்ன செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா செஞ்சிடலாம் ஈஸியாக. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? 2 person A and B are racing along a circular track. ஃபஸ்ட்டு ஸ்பீடு பார்க்கலாமா? சரி, ஸ்பீடு எடுத்துக்கிட்டா ஏக்கும் பிக்கும், ஏக்கு வந்து எக்ஸ் டைம்ஸ் ஸ்பீடு அப்படின்னா இவன் 2x டைம் தானே அவன் கொடுத்துருக்கான் பாருங்கள். ஸ்பீட் இஸ் டுவைஸ் தி ஸ்பீட் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வி நோ வாட் இஸ் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் 800 மீட்டர். ரேஸ் அதாவது சர்க்குலர் ட்ராக் எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்க்குலர் ட்ராக் சிஆர், சர்க்குலர் ட்ராக் வந்து 7200 மீட்டர் டிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்குது. 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்களாமா ஆஃப்டர் 3 minutes. அப்போ டீ கொடுத்துருக்காங்கப்பா. டீ எவ்வளோ? 3 minutes கொடுத்துருக்காங்க. யாருக்கு இது? ஏ ப்ளஸ் பி மீட் பண்ணுறதுக்காக 3 minutes. ஏ ப்ளஸ் பி ஆஃப்டர் 3 minutes மீட் பண்ணுறாங்களாமா. விச் இஸ் ஈக்குவல் டு டைம் விச் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 800. ஸ்பீடு வந்து ரிலேட்டிவ் ஸ்பீடு தான் சொல்லணும். 2 பேரும் சர்க்குலர் ட்ராக்கில் சேம் டைரக்ஷனில் போகிறனால 2x minus x. ஸோ இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷனில் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 800 டிவைடட் பை 3. புரிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் ட்ராக்ல முடிச்சிட்டோம். எப்படி கண்டுபிடிக்கிறது புரியுதுங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணலாம். இதை சால்வ் பண்ண how many டைம்ஸ் வரும்? 180 செகண்ட் வருதா? இல்லை 180 செகண்ட் வருமா? இது சால்வ் பண்ணி பாருங்கள் என்ன ஆன்சர் வருதுன்னு. 800 டிவைடட் பை 3 டிவிசிபிள் ஆகாது. இது 80ல் எப்படி 3 டிவிசிபிள் ஆகும்? ஸோ அது பெண்டிங் வைங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிவைடட் பை 3. கிளியர்? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? டைம் டேக்கன் ஆஃப் ஏ கேட்டிருக்காங்க. ஸோ டைம் டேக்கன் ஆஃப் தி டிஏ என்னவாக இருக்கும்? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் தானே. ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 7200 மீட்டர். ஓகேவா? டிவைடட் பை இந்த
இந்த எக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 2x போட்டுக்கோங்க. ஸோ 2 × 800 / 3. அவ்வளோதான். இதை சால்வ் பண்ண ஆன்சர். சால்வ் பண்ணி பாருங்கள் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு. இதை சால்வ் பண்ணி பார்த்தோம்னா சாதாரண டேபிள்ஸ் என்னென்ன டேபிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண முடியுமோ அத்தனை டேபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கலாமா? 36 ஆயிரும். அடுத்து 8 டேபிள்ஸ் போனால் 2 zeros 2 zeros கேன்சல் ஆகிடும். ஓகேவா? 4 டேபிள்ஸ் 9 4 36 2 4 8. ஓகேவா? திரும்ப நம்ம வந்து இதை சால்வ் பண்ணுங்கள். 9/2 2/3 எவ்வளோ வரும்? ஸோ ஆல்ரெடி 180 செகண்டுக்கு ஆன்சர் வந்துடும். இதுதான் 180 செகண்ட். இப்போ 180 செகண்ட்னா என்ன மீனிங்? 13.5 minutes இஸ் தி ரைட் ஆன்சர். அதாவது 180 செகண்டு மினிட்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு /60 போடணும். சரிங்களா? ஸோ /60 போட்டிங்க அப்படின்னா 13.5 minutes அப்படின்னு வரும். ஸோ இதில் டவுட் இருந்தால் கேளுங்க, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் போகலாம். கொஷின் நம்பர் 12. கொஷின் நம்பர் 12 ரேஷியோவில் கேட்டிருக்கான் பாருங்களேன். புரியுதா? ஸோ கொஷின் படிச்சுக்கலாமா? 3 friends ABC decide to run around a circle track. They start the same time and run in the same direction. A is the quickest when A finish a lap. It is seen that C is as much behind as B is behind as A. When A complete 3 laps, C is the exact same position on the circular track B was when A finished 1 lap. Find the ratio of the speed of ABC. ஸோ இதான் கடைசி லைன். ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் தி ஸ்பீட் ஆஃப் ஏபிசி மட்டும்தான் புரியுது. இது எதுவுமே புரிய மாட்டேது. புரியுதா? அதான் முக்கியமானது. இதை அப்படி தான் கொஷினே கேட்குறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இதை சும்மா சாதாரணமாக சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. இது ஒரு லாஜிக் சம். இந்த லாஜிக் சம்மில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஏ இருக்கான் இல்லையா, 3 சுற்றுகள் சுற்றும் பொழுது வரைக்கும் சி நகரவே இல்லை, ஓடவே ஆரம்பிக்கலை. அதான் மீனிங். பி ஒரு சுற்று சுற்றும் பொழுது சி ஓட ஆரம்பிக்கிறான் அப்படின்னா மீனிங். புரியுதுங்களா? இப்போ இது எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்கள். ஏ இருக்கான் இல்லையா, அவனை வந்து 100ன்னு வச்சுக்கோ. பி வந்து 100 - x குறைச்சிக்கிறோம். சி வந்து 100 - 2x. அதான் அதனுடைய அவன் கொடுத்துருக்கக்கூடிய ஐடியா. அதாவது என்ன சொல்லியிருக்கான்? ஏ இஸ் தி குயிக்கஸ்ட் வென் ஏ ஃபினிஷ் a lap. It is seen that C as much as behind. ஸோ ஏக்கு பின்னாடி பியும் பிக்கு பின்னாடி சியும் தான் வந்துட்டுருக்காங்க. அதனால தான் எக்ஸுங்கிறது இந்த 2x மைனஸ் பண்ணுறோம், இன்னும் குறைவாக. இப்போது ஏவை வந்து நான் 300ன்னு வச்சுக்கோங்க. இப்போ கேட்டிருக்கிறது நம்ம என்ன பண்ணலாம், ஏபிசியை கேட்டிருக்கான், ஏவையும் சியையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ A/C which is equal to ஏ வந்து இனிஷியலாக 300ன்னு புட் பண்ணுறோன்னு வச்சுக்கோ. ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ் அவன் கிராஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ. ஸோ இது 300 ஆயிரும். டிவைடட் பை சி எவ்வளவு? 100 - 2x. ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு 300 டிவைடட் பை 100 - x ஆர் 300 டிவைடட் பை ஒரு 100 கூட்டிக்கணுப்பா. ஏன்னா வந்து அவனுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். ஸோ 100 + 100 200 - x. இத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்ல வராங்கல்ல. இத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். சால்வ் பண்ணி ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இதை ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அல்லது டைரெக்டாகவே ஆன்சரே நம்ம கண்டுபிடிக்க வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ளூவில் இருக்கிறது கிராஸ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ப்ளூவில் இருக்கிறத நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து இது ஆக்சுவலாக 300 போட்டிருக்கோம். 300 கிடையாது இல்லையா, 100 தானே. கிவன் வந்து 100. சப்போஸ் நம்ம 300 எடுத்துக்கிட்டால் என்ன வரும் தான் அங்கே போட்டிருக்கோம்.
ஸோ 100 1 டைம்ஸ்னால் இது 3 டைம்ஸா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா 300 minus 6x equal to 100 minus x. So 5x equal to 200, x equal to எவ்வளோ வரும்? x equal to புரியுதுங்களா? கரெக்டாக சால்வ் பண்ணி பாருங்கள் ஆன்சர் வரும். இது வந்து 300 அங்கே போயிடுச்சு அப்படின்னா 200 போயிடும். ஸோ 5x equal to 200னா 40 ஆயிரும். கிளியரா? ஸோ ரெட் இங்கில் இருக்கிறது பார்க்கலாம் அடுத்தது. ஸோ ரெட் இங்கில் இங்க் பார்த்தோம்னா அதே போல் 100 300 3 டைம்ஸ் கிடச்சா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அதே 300 minus 6x which is equal to the 200 minus x. அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5x equal to எவ்வளோ வருதுங்க? 5x equal to 100 x equal to 20. ஸோ ரெண்டு பாசிபிலிட்டிஸ் கிடச்சிருக்குது. ரெண்டு பாசிபிலிட்டிஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம் a by cயில். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இருக்குல்ல இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறாங்க. சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பாரு. ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டிஸ் 40 x equal to 14 யூஸ் பண்ணலாம். ஓகேவா? 100 டிவைடட் பை 100 minus 2x. அப்போது 80 20 மாறிடுமா? புரியுதா? 20 மாறிடும். அப்போது 5/1 அப்படிங்கிற ரேஷியோ. அப்போது ஏங்கிறவன் 5 வரான் அப்படின்னா ஆப்ஷன் ஏவும் வரும், சரியா? ஆப்ஷன் சியும் வரும். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி எடுத்துக்கல, அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கிட்டோம்னா என்ன கிடைக்குது? 100 டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 20ன்னு போடுங்க. 2 × 20 40, 100 minus 40 60 ஆயிரும். அப்போது வேலை கிடைக்குது. எவ்வளோ கிடைக்குது பாருங்கள். கேன்சல் பண்ணோன்னா 5/3. அப்போ சி வந்து ஏ வந்து 5 கன்ஃபார்மு. சி வந்து 1 வருமா 3 வருமா அப்படின்னு பார்த்தா 3 வரதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். இப்படி தான் இந்த லாஜிக்காக இந்த சம்மை சால்வ் பண்ணி முடிக்கணும். ஸோ எப்படி இதை சால்வ் பண்ணியிருக்கோம்? இது வந்து கேட்ட எக்ஸாமில் கேட்ட சம். இது எப்படி இது சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணால் கேட்டுக்கங்க. திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஷின் நம்பர் 13 ஒரு ஈஸியான சம். அவ்வளோ டக்குன்னு ஆன்சர் வந்துருப்பாரு. பட் இது வந்து ஒரு பெரிய ஈக்குவேஷன், குயிக்காக சால்வ் பண்ணிடலாம். A swimming pool இந்த லென்த்து வந்து 50 மீட்டர். A and B enter 3 மீட்டர் ரேஸ். ஓகேவா? 3 மீட்டர், அது 50 மீட்டர் தான் அதோடைய நீளமே. ஆனால் போயிட்டு வரான். ரேஸ் ஸ்டார்டிங் சைமல்டேனியஸ்லி at one end of the pool at speed 3 meter per second, 5 meter per second. How many times will they meet when traveling opposite directions before B completes the race? ரொம்ப ஈஸியான சம், ஒன்றுமே கிடையாது. ஸோ ரெண்டு பேரும் ஆப்போசிட் தானே போகிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் ஆப்போசிட்டில் போயிட்டுருக்காங்க. இப்போது கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்கான்? ஹவு மெனி டைம்ஸ், வேறு டைம் தான் கேட்க. எவ்வளோ எத்தனை டைம்ஸ் அவங்க மீட் பண்ணுவாங்க அப்படி தான் கேட்டிருக்காங்க. புரியுதா? கொஸ்டின் நம்பர் 3 என்ன செய்யலாம், என்னென்ன ஐடியாஸ் இருக்கு பாருங்கள். இப்போ டைம் கேட்டால் டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு தானே. டிஸ்டன்ஸ் தான் 15 கொடுத்துட்டான். 50 மீட்டர் டிஸ்டன்ஸ் 300 மீட்டர்ஸ்க்கு போயிட்டு வந்துட்டுருக்கான். ஓகேவா? இந்த 3ஐயும் 5ஐயும் பெருக்கிங்க. எவ்வளோ வருது? 15. ஹவு மெனி டைம்ஸ் வருது? 315s are 45 அப்ராக்சிமேட்லி. அப்போது 3 டைம்ஸ் அவன் மீட் பண்ணுவான். 4th டைம் அவன் மீட் பண்ணுறதுக்கான டிஸ்டன்ஸ் அவன் இருக்காது. ஸோ ஆப்ஷன் ஏ இல்லையா? ஆப்ஷன் பி த்ரைஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். எனக்கு டவுட்னா கேளு, எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் சம் போகலாம். கொஸ்டின் நம்பர் 14. ஓகேவா? ஸோ இதான் வந்து எக்ஸாமில் கேட்ட ஒரு டஃப்பான சம்ஸ். டேரக்டாக நானே சால்வ் பண்ணிருக்கேன். கொஸ்டின் நம்பர் 14 இது ஒரு ஈஸியான சம் தான். கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். A and B stand at distinct points on a circular track of a length 120 meter. They run at speed of A meter per second, B meter per second. எவ்வளோ ஸ்பீடுன்னு தெரியாது. They meet for first time 16 second. அதை ஞாபகம் வச்சுக்கோ. இது 16 செகண்டில் வந்து இவன் மீட் பண்ணுறான் நம்ம. ஆஃப்டர் தி ஸ்டார்ட் தி ரேஸ் ஆஃப் தி செகண்ட் 40 செகண்ட். இது ஒரு செட்டு ஒன்று சொல்கிறாங்க. என்னென்னா, நவ்
B had started the opposite direction to the one he had originally started, they would have meet for the first time after 60 seconds. ரெண்டு டைம் கொடுத்துருக்காங்க பாருங்க, ரெண்டு டைம். ஒன்று வந்து 16 செகண்ட், இன்னொன்று 40 செகண்ட். வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ்? த டிஃப்ரென்ஸ் ஆர் 24 செகண்ட்ஸ். 24 செகண்ட்ஸ்க்கு தான் அந்த 120 மீட்டரை நம்ம வந்து பார்க்க போகிறாங்க. புரியுதா? அப்போது ஒரு செகண்டுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறப்ப 120 டிவைடட் பை 24 எவ்வளோ வருதுங்க? 5 meter per second is the speed. புரியுதா? பியோட ஸ்பீட் எப்படி இருக்கும்? 5 meter per second. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். இப்போ டவுட் இருந்தால் கேளு. ஈச் அண்ட் எவரி சம்ஸ்க்கு நான் டவுட் இருந்தால் கேளுன்னு சொல்லியிருக்கேன். டவுட் கேட்டால் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், இப்படி அடுத்தடுத்த சம் போயிட்டே இருக்கும். புரியுதா? ஸோ ஐ திங்க் லாஸ்ட் சம் ஆஃப் தி சர்க்குலர் ட்ராக்ஸ். இதுவும் எக்ஸாமில் கேட்ட சம் தான். ஓகே பாருங்கள். ஜான் ஜாக்ஸ் எ ட்ராக் A at 6 km/h. அவன் ஜாக் பண்ணும்போது 6 km/h. மேரி ஜாக்ஸ் ட்ராக் B 7.5 km/h. கிளியருங்களா? The total length tracks A and B is 325 meters. While John makes 9 rounds of a track A, Mary makes 5 rounds of track B. In how many seconds will Mary make 1 round in track A? So question கரெக்டாக புரிஞ்சிட்டிங்கன்னா so you can solve easily. அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்டன்ஸ் போகலாம். ஏ ப்ளஸ் பியோடைய டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா 325 அவனே கொடுத்துருக்கான். கிளியரா? ஃபஸ்ட்டு ஹவு மெனி செகண்ட்ஸ் ஆஃப் மேரி மேக் 1 round ஆஃப் ட்ராக் ஏன்னு கேட்டாங்களா. அப்போ டைமிங் தெரியணும் இல்லையா? ஒவ்வொரு ஏக்கும் பிக்கும் டைமிங் தெரியும். ஸோ டைமிங் எப்படி? ஏ வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 9 rounds. 9 rounds. அப்போ 9A கிளியர் டிவைடட் பை 6 km/h ஸ்பீட். கிளியர்? அப்போ எவ்வளோ வரும் பார்த்துக்கோ. இன்னொன்று என்னது? பிக்கு என்ன இருக்கும்? பிக்கு என்ன இருக்கும்? பி வந்து 5 rounds 5B. ஓகேவா? 6 கிலோமீட்டரா? அவனுக்கு 7.5 கிலோமீட்டர். புரியுதா? இதுதான் அவனுக்கு ஸ்பீடு. டைமிங் கண்டுபிடிக்க டிஸ்டன்ஸோட போய் ஸ்பீடு. ஓகேவா? ஸோ ரெண்டையும் நம்ம வந்து இப்போது ஈக்குவல் ஆகிடுச்சு. ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் பார்க்கலாம். ஸோ 3 டேபிள் வைக்கலாமா? ஸோ 2 3s are 6, 3 3s are 9. வேறு என்ன செய்யலாம்? ஸோ 75 இருக்குது. இதை எப்படி பண்ணலாம்? 50 டிவைடட் பை 75 போட்டுக்கலாம். புரியுதா? ஸோ அப்படி நம்ம சால்வ் பண்ணோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். என்ன பண்ணலாம்? ஸோ 25வது டேபிள் 3 25, இது 75, இது 2 25 50. ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும் ஆன்சர்? என்ன கிடைக்கும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோ கரெக்டாக இருக்கான்னு. ஸோ B which is equal to எவ்வளோங்க? 9 டிவைடட் பை 5 ஆஃப் A. இதை எடுத்து இங்கே நேராக இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? இப்போ சப்ஸ்டிட் பண்ணோம்னா A ப்ளஸ் 9/5A which is equal to 325. ஓகேவா? அப்போ வாட் இஸ் A? A equal to 100 வரும். ஸோ யூ கேன் சால்வ் இட் இன் யுவர் ஹோம். A equal to 100 வந்துடுங்க. கிளியர்? அப்போ கொஷின் கேட்டிருக்குது, இன் ஹவு மெனி செகண்ட்ஸ் வில் மேரி மேக் 1 round ஆஃப் ட்ராக் ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? அப்போது ஒரு டோட்டல் இருக்குல்ல, அது வந்து 100 டிவைடட் பை இவன் என்னங்க 7.5 rounds தானே. 7 which is equal to 1000 divided by 75. இது கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது. கேட்டிருக்கிறது மீட்டர் பர் செகண்டில் தான் கேட்டிருக்காங்க. அதனால் 5/80 இதை வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ 48 செகண்ட் அப்படின்னு வரும். ஸோ வீட்டில் இது சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்டான ஆன்சர் வரும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இது ரிலேட்டடாக அப்படின்னா இமிடியேட்டாக கேளுங்க, சால்வ் பண்ணி தரேன். சரிங்களா? ஸோ அடுத்த கிளாஸில் இதேமாதிரி ஒரு டாப்பிக்கில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ டவுட்டாக இருந்தால் நீங்கள் சேட் பண்ணுங்கள்.